ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் யாருக்கு எதிராக நிற்கிறார் தெரியுமா? வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்மில் அநேகர் பெருமையோடு வாழ்வதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கிருபையை இழந்து போய்விடுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிள்ளைகளை குறித்த பெருமை, ஆஸ்தி செல்வத்தை குறித்த பெருமை, பார்க்கிற வேலையை குறித்த பெருமை, படிப்பு பெருமை, பணப்பெருமை, ஜாதி பெருமை, இப்படி ஏதேதோ பெருமைகள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற நீங்கள் இன்றே அவைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்து விடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லைகளில் வந்து தங்கும். அடுத்தபடியாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையுள்ளவன் உத்தமன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட காரியம் நடக்க தாமதமாகிற போது பொறுமை இழந்து விடுகிறோம். ஜெபிப்பதை, வேதம் வாசிப்பதை, ஆலயத்திற்கு செல்வதை, காணிக்கை கொடுப்பதை நிறுத்தி விடுகிறோம். ஒரு சிலர் கர்த்தரை மறுதலித்து விடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயம் தருவார். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். காத்திருத்தல் என்பது மிகவும் கடினமான காரியம்தான். ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களே உத்தமர்கள், அவர்களே பாக்கியவான்கள். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையில் குழந்தை இல்லாத அவருக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் உடனே எதுவும் நடக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ஆபிரகாம் இஸ்மவேலை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரன் பிறப்பான் என்று உறுதிப்படுத்துகிறார். பல வருஷங்கள் ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஈசாக்கு பிறக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள். இன்னும் கொஞ்சம் காலம்தான், எல்லாம் உங்களை வந்து சேரும். பொறுமையோடு காத்திருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. பக்தனாகிய யோபுவின் வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் இழந்து வியாதியோடு நடுத்தருவுக்கு வந்து விட்டார். அவர் நம்பியிருந்த இனஜன பந்துக்கள் எல்லாரும் அவரை கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் யோபு நம்பிக்கை இழக்கவில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறார். கர்த்தருடைய நேரத்துக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறார். பொறுமையோடு காத்திருந்தவருக்கு கர்த்தர் நல்ல முடிவை தந்தார். அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்பவும் இரண்டத்தனையாய் பெற்றுக் கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள் எப்பொழுதும் முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா? முடிவு வந்துவிட்டது. கவலைப்படாதிருங்கள். யோபுவை போல பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தருடைய செயலை நீங்களும் நிச்சயம் காண்பீர்கள். உங்கள் காரியத்தின் முடிவு ஆசீர்வாதமாக சம்பூர்ணமாக இருக்கும். பொறுமையுள்ள நீங்கள் பாக்கியவான்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி
நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பெருமையோடு அல்ல, பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்திருளும். ஆபிரகாமை போல நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபைகளை தாரும். யோபுவை போல இரட்டத்தனையாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இழந்து போன எல்லாவற்றையும் நீர் திரும்ப அருளி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஆபிரகாம் பெற்ற வாக்குத்தத்தத்தின் புத்திரன் யார்? ஏ இஸ்மவேல், பி ஈசாக்கு, சி யாக்கோபு, டி ஏசா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.